38 ஏக்கர்ல நிறைய வசதிகள் பண்ணிருக்கோம். இந்த பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா காலைல ஈவினிங் நீங்க வாக்கிங் பண்ணோம் அப்படின்னா இதுவே ஒரு 40 அடியில பாத்தீங்கன்னா பயங்கரம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லோன் வேணாலும் பிளாட்டுக்கு நீங்க ஒரு 75% 80% வாங்கிக்கலாம். வீடா போறீங்கன்னா 90% லோன் வாங்கிக்கலாம். இங்க நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி வீடு கட்டிங்கன்னா ஏசி வைக்க தேவையே கிடையாது. அவ்வளவு ஜில்லஸா இருக்கும். நீங்க என்ட்ரன்ஸ் போகும்போதே ஒரு பெரிய அரண்மனையில இருக்கிற மாதிரி ஒரு கோட்டைக்கு நிகரான ஆர்ச் கொடுத்துருக்கோம். 1 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலும் போதும், மீதி எல்லாம் லோன் போட்டுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களுக்கு சூப்பரான இடம், வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கும் ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத ஒரு இடம். இது வந்து பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு மேடம். ஆமா மேடம், நல்லா பிராடான ரோடு. இந்த மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் டர்ஃப் பண்ணிருக்கோம். இங்க நீங்க 1 கோடி ரூபாய்க்கு தான் வீடு வாங்க முடியும். ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்ல 19 லட்சம் ரூபாயில இருந்து வீடு வாங்கலாம். இது வந்து ஒரு அம்மன் கோயில். இங்க நம்ம இது கட்டி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். இந்த கோயில்ல சாமி கும்பிட்டு நேர ஆப்போசிட்ல இந்த ஃபங்க்ஷன் நம்ம செலிப்ரேஷன் பண்ணிருக்கோம். 1 லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்குமே பைப் லைன் கொடுத்துருக்கோம். சென்னைக்கே சவால் விடுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்க குடியிருக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா இங்க இருக்க ஏதாவது ஒரு மகாலோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காலோ தேடி அலையணும். சோ அதுக்காக இது ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம். இதுல நீங்க ஒரு 1000 பேர் உட்காந்துக்கலாம். காலையில எந்திரிச்சோன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லாருக்குமே அது ஆர்வம். சோ அதனால ஒரு இண்டோர் ஜிம் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் மாடர்ன் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவா நம்ம சேனல்ல வந்து நீங்க பார்க்க போறீங்க. என்ன பதிவு அப்படி கேட்டீங்க அப்படின்னா, சென்னைக்கே சவால் விடும் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு லேயர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்க அமெனிட்டிஸ், வசதிகள் அண்ட் நமக்கு வந்து பட்ஜெட் ஓரியன்டா இருக்க போகுது அப்படின்னா நீங்க நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிதாங்க ஆகணும். இல்ல நான் நிறைய பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட வந்து சரவணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ப்ளீஸ் உங்களை பத்தியும் நம்மளோட ப்ராஜெக்ட் பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலி என் பேர் சரவணன் மேடம். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நவரத்னா ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு கொக்கோட்டோன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி இருக்கு. சைட்டு பக்கத்துல அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சோ அது தெரிஞ்சாவே உங்களுக்கு சைட் தெரியும் கண்டிப்பா. இன்னைக்கு கொக்கோட்டோ நிறைய பேருக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர்ல நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி நார்மலா சொல்ல முடிஞ்சா இது டோட்டலா 38 ஏக்கர் மேடம். 38 ஏக்கர்ல நிறைய வசதிகள் பண்ணிருக்கோம். 910 சைட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். மினிமம் 1.25 சென்ட் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நம்ம எத்தனை சென்ட்ஸ் வேணா எடுத்துக்கலாம். சோ இதுல வந்து வீடா நம்ம கட்டி கொடுக்குறோம். வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம் 19 லட்சம் ரூபாயில இருந்து பண்ணி கொடுக்குறோம். டபுள் பெட்ரூம் ஒரு 28 லட்சம் ரூபாயில இருந்து பண்றோம். ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு 40 லட்சம் ரூபாயில இருந்து பண்றோம். ஒரு 4 பெட்ரூம் வீடு ஒரு 53 லட்சம் ரூபாயில இருந்து பண்றோம். சோ இது வந்து கஸ்டமைஸ்டு தான். நம்ம எப்படி கேக்குறோமோ அந்த பிளான்ல கட்டி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸா நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஃப்ரீ லான்சிங்ல 5.85 கொடுக்குறோம். இவ்வளோ வசதிகள் கொடுத்து 5.85 கொடுக்குறோம். லோன் வேணாலும் பிளாட்டுக்கு நீங்க ஒரு 75% 80% வாங்கிக்கலாம். வீடா போறீங்கன்னா 90% லோன் வாங்கிக்கலாம். இதுல நிறைய வசதிகள் பண்ணிருக்கோம். ஒரு ஓரலா சொல்லணும்னா உள்ளுக்குள்ள போற ரோடு எல்லாம் 40 ஃபீட் ரோடு. நீங்க என்ட்ரன்ஸ் போகும்போதே ஒரு பெரிய அரண்மனையில இருக்கிற மாதிரி ஒரு கோட்டைக்கு நிகரான ஆர்ச் கொடுத்துருக்கோம். சோ இதை வந்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். சோ அந்த ஆர்ச்சுக்குள்ள போற ரோடு வந்து 40 ஃபீட் ரோடு. அதுக்குள்ள கனெக்டிங் ரோடு 60 ஃபீட் ரோடு இருக்கு. அப்புறம் அகைன் ஒரு 40 ஃபீட் ரோடு இருக்கு. 33 அடி ரோடு இருக்கு. சோ ரோடு எல்லாமே நல்ல பெரிய வைட் ரோடு கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள உள்ள போய் பாத்தீங்கன்னா கோயில் ஒண்ணு கட்டிருக்கோம். ஆடிட்டோரியம், கிரிக்கெட் டஃப், இண்டோர் ஜிம், அப்புறம் குழந்தைங்க விளையாடுற பார்க்கு, அந்த மாதிரி நிறைய வசதிகள் பண்ணிருக்கோம். சோ ஒவ்வொரு வசதிகளும் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். சோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நேர்ல கஸ்டமர் வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா என்னென்ன வசதிகள் பண்ணிருக்கோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களுக்கும் சூப்பரான இடம், வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கும் ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத ஒரு இடம். சோ ஒரு சூப்பரான லொகேஷன். சென்னைக்கே சவால் விடுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. சூப்பரான லொகேஷன். போய் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பார்க்கலாம் சார். ஆக்சுவலா வந்து இது ரொம்ப பார்க்கிறதுக்கு இந்த சைட் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க ரத்தின சுருக்கமா சில விஷயங்கள் எல்லாமே சொல்லுங்க. இப்போ நீங்க கொஞ்சம் டீடைலா சொன்னா நல்லா இருக்கும். நான் கண்டிப்பா, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா நம்ம டீடைலா தான் கஸ்டமர் நிறைய பேர் வீடியோல எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 38 ஏக்கர் மேடம். இது நல்ல ஒரு பிரம்மாண்டமான லேஅவுட். பொள்ளாச்சி ரோட்ல இது வரைக்கும் யாரும், கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல இது வரைக்கும் யாரும் பண்ணல. கொஞ்சம் நம்ம பிரம்மாண்டமே பண்ணிருக்கோம். நிறைய வசதிகள் பண்ணிருக்கோம். சோ என்னென்ன வசதிகள்னு சொல்லணும்னா ஒவ்வொன்னா கண்டினியூவா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் டர்ஃப் பண்ணிருக்கோம். அப்புறம் ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம், ஆம்பி தியேட்டர். நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 பேர் உட்காந்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் பண்ணலாம். ஃபங்க்ஷன்னா வெட்டிங் செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் ஒரு கோயில் ஒண்ணு கட்டிருக்கோம். சோ எல்லாருக்குமே ஒரு இறைவன் அருள் பெறணுங்கிறது ரொம்ப ஆசை. காலையில எந்திரிச்சோன்னா சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்ல நாளா அமையும். சோ அதனால ஒரு கோயில் ஒண்ணு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். அது போக உள்ளுக்குள்ள நம்ம கிரிக்கெட் டர்ஃப் பக்கத்துல ஒரு இண்டோர் ஜிம். காலையில எந்திரிச்சோன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லாருக்குமே அது ஆர்வம். சோ அதனால ஒரு இண்டோர் ஜிம் பண்ணிருக்கோம். அப்புறம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல ஒரு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க். குழந்தைங்க விளையாடுறது, பெரியவங்க வாக் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமா டெவலப் பண்ணிருக்கோம். அது போக 1 லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்குமே பைப் லைன் கொடுத்துருக்கோம். சோ இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய லேஅவுட்ஸ்ல நினைச்சுவாங்கன்னா ஃபியூச்சர்ல பண்ணி தரும் சொல்லுவாங்க. பட் நம்ம இங்க எல்லாமே டெவலப் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஆக்சுவலா இதெல்லாம் இருக்குன்னு சொல்வாங்க, தவிர்த்து அது நேர்ல பார்க்க முடியாது. என்ன ரீசன்னா ஒரு சில லேஅவுட்ஸ்ல நாளைக்கு பண்ணி தராங்க, அடுத்த மாசம் நம்ம அது ஸ்டார்ட் பண்றோம், நெக்ஸ்ட் மந்த்ல கம்ப்ளீட் பண்றோம் அப்படி சொல்லுவாங்க. இங்க அப்படிலாம் கிடையாது. சோ எல்லாமே
கம்ப்ளீட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க வந்தாலும் கிரிக்கெட் விளையாடலாம், காலையில வந்து சாமி கும்பிடலாம், அடுத்த நாள் நீங்க ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் பண்ணலாம், காலையில போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணி ரெடியாவே இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்தாங்கன்னா டேரக்டா ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடா வேணாலும் வாங்கிக்கலாம், இடமா வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஆமா சார், ஆக்சுவலா என்ன சார் கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி நீங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ள தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. லேஅவுட்ல எப்படி சார் இதெல்லாம் பாசிபிள்? ஆக்சுவலி வந்து இது என்னன்னா டோட்டல் இது பெரிய ஒரு கம்யூனிட்டி. ஆக்சுவலி 910 வீடு பண்றோம். இப்போ இந்த இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து எல்லா வசதியுமே வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இது வந்து ஆக்சுவலி ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம், ஆம்பி தியேட்டர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஏதாவது இங்க குடியிருக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா இங்க இருக்க ஏதாவது ஒரு மகாலோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் காலோ தேடி அலையணும். ஸோ அதுக்காக இது ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம். இதுல நீங்க ஒரு 1000 பேர் உட்காந்துக்கலாம். ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், மேரேஜ், வெட்டிங் அனிவர்சரி, என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற கம்யூனிட்டிக்காரங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான். இதுக்கு தனியா சார்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி கிடையாது. இந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா ஒரு 1000 பேர் உட்காந்துக்கலாம். ஆப்போசிட் ஃபுல்லா கார்டனிங் ஏரியா மாதிரி மரங்கள் எல்லாம் செடியெல்லாம் வச்சு ஃபுல்லா அதை நல்லா வளர்ற மாதிரி பண்ணிடுவோம். அது இல்லாம இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் எதுக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்ப நேர இந்த கம்யூனிட்டிக்கு நேர ஆப்போசிட் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஆக்சுவலி இந்த கோயில் வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்தது. இது வந்து ஒரு அம்மன் கோயில். இங்க நம்ம இது கட்டி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். இந்த கோயில்ல சாமி கும்பிட்டு நேர ஆப்போசிட்ல இந்த ஃபங்க்ஷன் நம்ம செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். சோ எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க யாரும் வெளியில போக வேண்டிய அவசியம் இருக்காது. சோ எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில அமைச்சு கொடுத்துட்டோம். கோயிலுக்கு நேர ஆப்போசிட்ல ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம். சோ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி தான். ஆக்சுவலி இங்க ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் பண்ணிக்கிறவங்க ஒரு 910 வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னா எல்லாருமே இதை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதனுடைய அட்வான்டேஜ் வந்து இப்ப இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க நிறைய பேர் குடி வரும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டிஸ். பொள்ளாச்சி ரோடு இல்ல கோயம்புத்தூர்ல யாரும் இது வரைக்கும் பண்ணல இந்த மாதிரி ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம். சோ ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் பண்ணி ஒரு கம்யூனிட்டி பண்ணிருக்காங்கன்னா அங்க நீங்க 1 கோடி ரூபாய்க்கு தான் வீடு வாங்க முடியும். ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்ல 19 லட்சம் ரூபாயில இருந்து வீடு வாங்கலாம். தாராளமா வாங்கலாம். சிங்கிள் பெட்ரூம் 19 லட்சம் பண்றோம். ஆனால் 19 லட்சம் ரூபாய் வீடு வாங்குறவங்களுக்கு இவ்வளவு வசதி தான் டெஃபினெட்லி கோயம்புத்தூர்ல யாருமே பண்ணலாம். நம்ம கொக்கோட்டோல மட்டும் தான் பண்றோம். அந்த சேலஞ்ச் வந்து டைரக்டா வந்து கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுற நிறைய விஷயங்கள பண்ணிருக்கோம். சார் ஆக்சுவலா இங்க பாக்கும்போது ரோடே வந்து எனக்கு தெரிஞ்சு நேஷனல் ஹைவே மாதிரி போட்டுருக்கீங்களே சார். அப்படி ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு மேடம். 60 ஃபீட் ரோடுங்களா? ஆமா மேடம். நல்ல பிராடான ரோடு. இந்த ரோட்ல இந்த வரைக்கும் இந்த பொள்ளாச்சி ரோட்லயோ கோயம்புத்தூர்ல நீங்க பொள்ளாச்சி ரோட்ல எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 60 ஃபீட் ரோடு கம்யூனிட்டி டெஃபினெட்லி எங்கேயுமே கிடையாது. நம்ம தான் பண்ணிருக்கோம். கொக்கோட்டோல மட்டும் தான் பண்ணிருக்கோம். பாக்கும்போதே தெரியுது. அப்படினா என்ன சார் பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்குமோ? வீடா எப்படி இருக்கும்? கண்டிப்பா. ஏன்னா நீங்க பாக்கும்போது நீங்க கேட்கும்போது எனக்கு நீங்க பட்ஜெட்ல பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சோ கஸ்டமருக்கு நேருக்கு எல்லாரும் சொல்லிடுறேன். பட் இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய நம்ம ஒரு கொக்கோட்டோன்ல வீடாவும் கொடுக்குறோம், இடமாவும் கொடுக்குறோம். ஃப்ரீ லான்ச்சிங்ல சென்ட் 585 கொடுக்குறோம் இடம். வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு 19 லட்சம் ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். 19 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலும் போதும். மீதி எல்லாம் லோன் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க டபுள் பெட்ரூம் வீடு வாங்குறீங்கன்னா 28 லட்சம் ரூபாய். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்தா போதும். சோ கஸ்டமருக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தா போதும் வீடா கொடுக்குறோம். ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ஒரு 40 லட்சம் ரூபாய் பண்றோம். அதுக்கும் உங்களுக்கு மினிமம் ஒரு 2 to 3 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். மீதி எல்லாம் லோன் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க லேண்டா வாங்குறீங்க அப்படினாலும் சென்ட் 585 கொடுக்குறோம். ஒரு 2 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தா மீதி எல்லாம் லோன் போட்டுக்கலாம். இப்ப நிறைய பேர் என்னன்னா வெளியூர்ல இருந்து சென்னை, பெங்களூர், வெளியில ஸ்டேட்ல இருக்கிறவங்க, ஃபாரின்ல அப்ராட்ல இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கும். பட் எந்த ஏரியால வாங்கணுங்கிறதுல கன்ஃபியூஷனா இருப்பாங்க. சோ அந்த கன்ஃபியூஷனை வந்து ஒரு கிளாரிஃபை பண்ண வேண்டியது நம்ம கடமை. என்ன ரீசன்னா அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட் வந்து நம்ம கிளாரிஃபை பண்றோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு பெரிய லேஅவுட்டுக்குள்ள அவங்க வாங்குறது தான் சேஃப்டியும் கூட, ரெண்டாவது அப்ரிசியேஷன் கூட. என்ன ரீசன் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டினா நிறைய வீடுகள் வரும். 910 சைட்னா மினிமம் ஒரு 500 வீடு 600 வீடு வரும். சோ அப்ப அப்படி வரும்போது என்ன ஆகும்னா ஒரு 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க, 2 ஐடி பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஒரு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாளைக்கு இடமா வாங்கி போடுறீங்க. இவ்வளவு வீடுகள் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லேண்ட் வேல்யூ அப்ரிசியேஷன் வரும். இப்போ நீங்க 585 வாங்குறீங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்ல ஒரு 10 lakhs வந்துடும். எதுக்காக சொல்றேன்னா கோயம்புத்தூருடைய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. எங்க கட்டிட்டு இருக்காங்கன்னா நம்ம கற்பகம் காலேஜ் ஒட்ட மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரோட மிகப்பெரிய ஐடி பார்க். அந்த ஐடி பார்க் வந்து நீங்க கீரணத்துல இருக்க சில்சஸ் ஐடி பார்க், ஓப்ஸ்ல இருக்க டைட்டில் பார்க், அதையெல்லாம் விட ரொம்ப பெருசு. ஸோ 20,000 பேர் ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ அந்த 20,000 பேருக்கும் ஒரு வீடோ இடமோ வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல இடமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க வீடா வேணாலும் கட்டிக்கலாம், இடமா வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்ரிசியேஷன் நல்ல பெட்டரா இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 10 lakhs வரலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டியில நிறைய வசதிகள் இருக்கிறதுனால 60 ஃபீட் ரோடு இருக்கு, 40 ஃபீட் ரோடு இருக்கு, ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் இருக்கு, கோயில் இருக்கு, அப்புறம் கிரிக்கெட் டர்ஃப் இருக்கு, இண்டோர் ஜிம் இருக்கு, 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பார்க் இருக்கு, அப்புறம் செட்டில் கோர்ட் இருக்கு, ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. ஸோ இவ்வளவு வசதிகள் கொடுத்து உங்களுக்கு 19 லட்சம் ரூபாயில வீடு பண்ணி கொடுக்குறோம். சென்ட் 585 கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர்ஸ் நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 1 சென்ட் இடமோ, 2 சென்ட் இடமோ, 3 சென்ட் இடமோ வேணாலும் வாங்கிக்கோங்க. மினிமம் 1.25 சென்ட்ல இருந்து இருக்கு. மேக்ஸிமம் நீங்க எத்தனை சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தம் 910 பிளாட். நிறைய புக்கிங் போயிட்டு இருக்கு. முடிஞ்சளவு சீக்கிரமா வாங்க. இடமா வேணாலும் நீங்க லோன் வாங்கிக்கலாம். 75-80%. வீடா வேணாலும் 90% லோன் வாங்கிக்கலாம்.
வைக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான லொகேஷன், நீங்க லொகேஷன் வியூ வீடியோல பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல அந்த பாலக்காடு கேரளா கிளைமேட் அவ்வளோ ஜில்னஸா இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இங்க நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி வீடு கட்டிங்கன்னா ஏசி வைக்க தேவையே கிடையாது, அவ்வளோ ஜில்னஸா இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆக்சுவலா நிக்கும் போதே காத்தோட அந்த இயற்கையோட காத்து, அது பீஸ்ஃபுல்னஸ், ஃப்ரெஷ் ஏர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொல்யூஷனோட இல்லாம ஒரு இயற்கையான ஒரு காத்தை சுவாசிக்கிறதே வந்து ஒரு ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ள இப்போ வாழ்றாங்களா, அதுக்கான லைஃபை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது இங்க வாங்கி வீடு கட்டும் போது தெரியும். கொக்கோ டவுன் வந்து அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்க சிட்டிக்குள்ள நாய்ஸ் பொல்யூஷனோட இருக்கணும், டிராஃபிக் இஷ்யூஸ் இருக்கும். நம்ம ஒரு லைஃப் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு லைஃபை வாழ்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் வாழும்போது தான் நம்ம லைஃபை இன்னும் என்ஜாய்மெண்டோட கண்டிப்பா அர்த்தம் இருக்கும். வசதிகளும் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் வைக்கணும்னாலும் உள்ளுக்குள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட கட்டுறோம். ஸோ அதனால எந்த ஒரு பொருளுக்காகவும் எந்த ஒரு வசதிக்காகவும் நீங்க வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா வசதியும் பண்ணிருக்கோம். நீங்க நேரில் வந்து பார்த்துட்டு ஒரு இடமோ வீடோ டெஃபினெட்லி நீங்க கண்டிப்பா புக் பண்ணுவீங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஒரு சைட்டு தான் வாங்கணும்னு வருவாங்க, ஆனா இந்த அட்மாஸ்பியரை பார்த்தோம்னா 2-3 சைட்டாலாம் புக் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா ஃபியூச்சர்ல லேண்டுங்கிறது அப்ரிசியேஷன். நீங்க இன்னைக்கு 5.85 வாங்குறீங்க, 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு இந்த ரேட்ல வாங்க முடியாது. ஸோ கூட ஒரு 1/2 சென்டோ 3/4 சென்டோ வாங்கிக்கலாம். வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1950 ரூபாய் கட்டி கொடுக்குறோம். கோயம்புத்தூர்ல நீங்க வேற எங்க போய் விசாரிச்சாலும் 1950 ரூபாய் கண்டிப்பா முடியாது. நம்ம ஏன் அந்த ரேட்ல பண்றோம்னா ஒரே கம்யூனிட்டிக்குள்ள நிறைய வீடுகள் பண்றதுனால அந்த பட்ஜெட் பண்ணிடுவோம். ஸோ டெஃபினெட்லி கஸ்டமர் நான் சொல்றது ஒரே விஷயம் தான், நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச சைட்டை இடமோ வீடோ புக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், எனக்கு இப்போ என்ன ஒரு ஆசை அப்படின்னா நீங்க அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்றீங்க, அது நேரில் பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க, நேரில் போய் பார்க்கலாம். கொக்கோட்டோல நம்ம நிறைய அம்யூனிட்டிஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா காலைல ஈவினிங் நீங்க வாக்கிங் பண்ணோம் அப்படின்னா இதுவே ஒரு 40 அடியில் பாத்தீங்கன்னா பயங்கரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறதுக்கான எல்லா சொஃபிஸ்டிகேட்டட் ஃபெசிலிட்டிஸுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டீடைலா வந்து சார் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். இது வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பார்க் மேடம், ஒரு 50,000 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இது என்னென்ன பண்ணிருக்கோம்னா குழந்தைங்க விளையாடுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருக்கோம். உள்ள போய் குழந்தைங்க விளையாண்டுக்கலாம். ஸோ குழந்தைங்க விளையாடும்போது அவங்க சேஃபா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஓரத்துல ஃபுல்லா பெரிய வாக்கிங் ட்ராக், ஏன்னா பெரிய கம்யூனிட்டினால ஒரு 40 ஃபீட்ல ஒரு வாக்கிங் ட்ராக் சுத்தி ஃபுல்லா வாக் பண்ணிக்கலாம். அப்புறம் நடுவுல ரெஸ்டபிள் ஏரியா மாதிரி மட மாதிரி வச்சிருப்போம். அந்த இடத்துல நம்ம ஏதாவது சேர் மாதிரி போட்டு உட்காந்து பாத்துக்கலாம் அவங்க சேஃப்டியா இருக்காங்களா என்னங்கிறது. ஸோ இது வந்து பெரிய பார்க் ஏரியா தான். ஸோ அதனால வாக் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் வயசானவங்க சேஃபா விளையாடுறாங்களா என்னன்னு ரெஸ்டபிள் ஏரியா மாதிரி. ஸோ எல்லாமே ஃபியூச்சரா நீட்டா டெவலப் பண்ணிருக்கோம். சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு, பெருசாலாம் இல்ல. சின்ன சின்ன ஒர்க், அந்த கார்டனிங், மரம் வைக்கிறது, செடி வைக்கிறது, அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லி வந்து காம்பவுண்ட் போட்டு ஃபென்ஸ் பண்ணிட்டோம். ஸோ யாரும் அனதர் பர்சனா இருக்க முடியாது, கம்யூனிட்டிக்குள்ள இருக்க மட்டும் தான் வர முடியும். அந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூரா நீட்டா பண்ணிருக்கோம். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லி காம்பவுண்டட் ஸ்கெட்ச் தான். ஸோ யாரும் அனதர் பர்சனா வர முடியாது. முன்னாடி வர என்ட்ரன்ஸ் ஆர்ச் மட்டும் தான் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த பிளே பார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா குழந்தைங்க விளையாடுறதுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்க வாக் பண்றது, பெரியவங்க உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய பார்க் ஏரியா. இது இல்லாம இன்னொரு பார்க் நம்ம ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. அந்த அது வந்து டேங்க் வந்து ஒரு 1.5 லட்சம் லிட்டர் கெபாசிட்டி. அது எல்லா வீட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன். அதுலேயே ஒரு பெரிய பார்க். அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ். என்னென்ன இருக்குன்னா செட்டில் கோட் இருக்கும், அப்புறம் குழந்தைகள் விளையாடுறது, அது எல்லாமே பண்ணுறோம். அது பக்கத்தில் ஒரு மியாவிக்கி ஃபாரஸ்ட், அது மட்டும் கடைசியாக பண்ணுறோம். ஏன்னா அந்த மியாவிக்கி ஃபாரஸ்ட்ங்கிறது அடர்ந்த மரங்களை வச்சு பண்ணுறது. ஸோ இப்போவே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன செய்வாங்கன்னா மெட்டீரியல் போடும்போது வீடு கட்டும் போதெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணும்போது அதை பண்ணுறோம். அது பக்கத்தில் ஃபேஸ் 2 லான்ச் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ் 1ல் நீங்கள் எவ்வளோ வீடுகள் வருங்கிறத நம்ம இமேஜினே பண்ணவே முடியாது. ஃபேஸ் 2 வரும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் ரிவைஸ் இருக்கும். ஸோ அது இது முடிச்சு ஒரு 200 வீடுகள் ஆரம்பிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கிளைம் பண்ணுவோம், என்னென்ன மாதிரி பண்ணணும் சார் உங்களை அணுகிறதுக்காக? சார் ஆக்சுவலி வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்க்கணும் ஒரு கஸ்டமர்னா வீடியோக்கு இல்லை நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க. மேக்ஸிமம் வெளியூர்லேருந்து வர்றவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போகணும்னா இங்கே ரூம் இருக்குது, வந்தோன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ப்ராப்பர்ட்டியை பார்த்து அவங்க உடனே கிளம்பலாம். ஏன்னா பஸ்லேயே வருவாங்க, ஒரு சில பேர் காரில் வருவாங்க. ஸோ வரும்போது மறக்காம கஸ்டமர்ஸ் கால் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன செய்வாங்கன்னா எதார்த்தமா வந்துட்டு கால் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லா சைட்டும் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு 15-20 இடத்துல ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கோம், வேற ப்ராஜெக்ட்ல இருப்போம். ஸோ இன்டிமேட் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கோம் சார், நேரில் வந்து பார்க்கலாமா அப்படின்னா நம்ம ஃப்ரீயா இருப்போம். ஏன்னா வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க வர சொல்லி பேட்டரி கார் வச்சிருக்கோம். ஸோ பேட்டரி கார்ல எல்லா சைட்டையும் சுத்தி காமிச்சிட்டு என்னென்ன வசதிகள்லாம் இப்போ வீடியோவில் பார்த்தாங்களோ அதை நேரில் காமிச்சிட்டு அவங்க இடமா போறாங்களா வீடா போறாங்க. ஒரு சில பேருக்கு லோனை பத்தியான டவுட்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது லீகல் பத்திய நிறைய டவுட்ஸ் இருக்கும். அப்புறம் இது வாங்கினா ஃபியூச்சர்ல நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கும்னா, இது ஃபியூச்சர்ல குழந்தைகளுக்கு நல்ல அசட்டா இருக்குமா, காலேஜஸ் ஐடி பார்க்லாம் பக்கமா இருக்கா, பஸ் வசதிலாம் இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் நேரில் அவங்க வரும்போது ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை பத்தின 100% டீடைல்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான அது இப்போ இடமா வேணுமா வீடா வேணுமா அதை புக் பண்ணி ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி
அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுக்குறது எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடு வரும். ஸோ வரும்போது மறக்காம கஸ்டமர்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, வெளியில இருந்து வரவங்களா இருக்கட்டும், இங்க லோக்கல்ல இருந்து வரவங்களா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு வாங்க. என்ன சைட்ஸ் இருக்கு, எப்படிலாம் டெவலப் பண்ணிருக்கோம், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்கறது நம்ம இருக்கோம். ஸோ கால் பண்ணிட்டு வாங்க. கீழே இருக்க நம்பர் கொடுத்துருக்கோம். டிடிஎல் லொகேஷன் எல்லாமே நீங்க கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு புக் பண்ணி ஒரு நல்ல சைட்டா இடமோ வீடோ உங்களுக்கு புக் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். எஸ், ஸோ டீடைல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே போட்டு நம்பருக்கும் சரி டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கூட என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கால் பண்ணி கூட டவுட்ஸ் எல்லாமே கேட்டு கிளாரிஃபை பண்ணலாம். எஸ், அதுக்கப்புறம் நீங்கள் நேர்லையும் வந்து விசிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த பதிவு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ரொம்ப பயனுள்ள பதிவா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, கண்ணில் தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ என்ன மாதிரி நீங்க நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணி எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.